ஸ்டார்டிங் சீன்ல லித்தியா கிராமத்தை தான் காட்டுறாங்க. நம்ம டேரன் கிட்ட ஒரு குட்டி பொண்ணு வந்து பேசுறா. உங்களை பத்தி எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, உங்களாலதான் இந்த கிராமமும் நம்ம நாட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானும் பெரிய பொண்ணாகி உங்களை மாதிரியே எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. நம்ம டேரனும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு உங்க அப்பா உன்னை உண்மையிலேயே நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றா. நம்ம டேரனும் அங்க இருந்து கிளம்பி அவளோட ரூமுக்கு போற வழியில ஆர்கியா கிராமத்தோட போர் வேற நெருங்கிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவளோட ரூமுக்கு போறா. அப்புறம் தான் தெரியுது அவளோட ரூம்ல ஆல்ரெடி டக்கைங்கிறவன் உள்ள இருக்கான்னு. டேரனும் டக்கை கிட்ட நாகச்சடிக்கு போயிருந்தல அங்க ஏதாவது கிடைச்சதான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம டக்காயும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி எடுத்து நம்ம டேரன் கிட்ட கொடுக்குறான். கோல்டு ஸ்டார் அப்படின்னு டேரன் அதை பார்த்து சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப வேல்யூவான பொருளான்னு நம்ம டக்காய் கேக்குறான். என்னைய பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வேல்யூவான பொருள் தான். ஆமா நீ போன இடத்துல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்க நம்ம டக்காயும் ஆமா அங்க ஒரு மிகப்பெரிய கோலமை யாரோ அட்டாக் பண்ணி தனியாளா அவங்களோட கத்தியை வச்சு தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஓ அப்ப நீ அந்த கோலமையும் கொண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி டேரன் டக்காயை பார்த்து கேட்க இல்ல நான் ஒன்னும் ஸ்வாட் மேன்லாம் கிடையாதுன்னு சொல்றான். நம்ம டேரனும் சரி அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹைவேல இருந்து வர வண்டியை யாரோ அட்டாக் பண்ணி கேட்டதுக்கு நாங்க திருடங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க திருடங்க மாதிரி தெரியல. கண்டிப்பா அவங்க ஆர்டியா நாட்டுல இருந்து தான் வந்திருப்பாங்க. நம்மள அட்டாக் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது என்னன்னு தெரியல. பட் நம்மளோட விவியான் அவங்கள அட்டாக் பண்ணனால அவங்களோட வந்த காரியம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அதை கேட்டு நம்ம டேரனும் நீங்க என்ன சொல்ல வரீங்க, அப்போ நம்ம கூட இருக்கவங்க யாரோ ஸ்பையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஆர்டியா கிராமத்துக்கு அப்படின்னு கேட்கறான். ஆமா அந்த ஸ்பை யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரன் சொல்றாங்க. அண்ட் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல அந்த ஹைவேல அட்டாக் பண்ணவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்கள நீ கையும் களவுமா பிடிக்கணும். இதான் உனக்கு வழங்க போற மிஷன். அதோட உன்னோட ஸ்வாட் மேன் சக்தியை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா யூஸ் பண்ண கத்துக்கோ. அதை நீ டெவலப் பண்ணா உன்னோட ஸ்கில்ல வேற லெவல்ல மாறிடும் அப்படிங்கிற மாதிரி டேரன் சொல்றாங்க. டக்காயும் இங்க பாருங்க நான் ஒன்னும் ஸ்வாட் மேன்லாம் கிடையாது மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா நம்ம டக்கா இந்த 3 பேர்த்து தேடி வந்திருப்பான். நீங்க தான் ஆர்டியா கிராமத்துல இருந்து வந்த உளவாளிங்களா? சரி ஓகே உண்மையா சொல்லிடுங்க, உங்களை அனுப்பி வச்ச அந்த தலைமை யாருன்னு கேக்குறான். அவங்க 3 பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு டக்காயை அட்டாக் பண்றதுக்கு வராங்க. சரி அப்ப சண்டை போட்டுதான் பாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கத்தியை வச்சு அங்க இருக்க ஒவ்வொருத்தங்களையா கொள்றான். சோ இவங்க 4 பேர் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. பணில எல்லாத்தையும் கொண்டுட்டா இப்ப நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. உங்களுக்காவது உயிர் குறைக்கணும்னு ஆசை இருந்தா உங்களோட தலைமை யாருன்னு சொல்லிட்டு உயிரை காப்பாத்தி இங்க இருந்து ஓடி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டக்காய் சொல்றான். அந்த 2 பேர்த்துல ஒருத்தன் நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நாங்க பண்ணது தப்புதான், நாங்க சரண்டர் ஆகுறோம், உங்களை மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் மேனை எடுத்து எங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம டக்காய் வந்து அவனோட கழுத்தையே வெட்டி கொண்டுறான். அந்த பக்கத்துல இருந்தவனும் பயங்கரமா பயந்துட்டு நீங்க உண்மையிலேயே பெரிய ஸ்வாட் மேன் தான், எங்களை விட்டுருங்க, நானா இங்க இருந்து தப்பிச்சு போறேன், அதோட யாரு கொண்டாங்கிறதே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரான். ஆனா நம்ம டக்காய் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனையும் கொண்டு கண்டந்தனமா வெட்டிட்டு நான் ஒன்னும் ஸ்வாட் மேன்லாம் கிடையாது, நான் தான் கொள்ளக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க நம்ம டேரனும் ஜன்னல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இங்க டிராகன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிராகனோட லீடர் வந்துட்டு இன்னைக்கு லித்தியா நாட்டுல ஒரு 9 வயசு பொண்ணு காணாம போயிருக்கா. உங்கள சில பேருக்கு இந்த விஷயம் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒழுங்கா நீங்க யார் அந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த டிராகன் லீடர் வந்து கேக்குறாரு. அப்புறம் தான் தெரியுது லக்வெல்ங்கிற ஒரு டிராகன் தான் அந்த பொண்ணை சாப்பிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் அந்த டிராகன் லீடரும் நம்ம மேல டேரன் வச்சிருந்த நம்பிக்கைய நாசம் பண்ணிருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் போர்ட்டல் மாதிரி உருவாக்கி அந்த லக்வெல்ங்கிற டிராகனை அட்டாக் பண்ணுது. ஆல்ரெடி அந்த டிராகனோட பாதி உடம்பு கருகி போயிருச்சு. இருந்தாலும் அந்த லீடரை விடாம அந்த டிராகனை போட்டு அவரோட கையாலேயே கொடூரமா கொலை பண்ணி சாகடிக்காரு. நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளோட ரூல்ஸ் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், அது யாராவது பிரேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதே நடமாதான் அப்படிங்கிற மாதிரி டிராகனோட லீடர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு வெவ்யான காட்டுறான், இது பேர் ரெக்னாஜி. கட் பண்ணா இங்க இன்னொரு பொண்ணை காட்டுறான். இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. ஆக்சுவலா இந்த பொண்ணு காலையில போன ரெக்னாஜி இன்னும் திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வெவ்யானுங்கிற ரெக்னாஜி டிராகனும் வருது. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப சந்தோஷமா ரெக்னாஜி கிட்ட போய் உட்கார்றா. அண்ட் அப்படியே நைஸ் வாக்குல அந்த டிராகனை தொடலான்னு சொல்லிட்டு பாக்குறா. பட் அந்த டிராகன் டக்குன்னு கைய பின்னாடி நோட்டிடுது. சே சின்னதா ஒரு கேப் கிடைச்சது, உங்களை தொட்டுடலாம்னு நினைச்சேன், பட் இப்பவும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கு ரெக்னாஜியும் நீ இப்ப நீ இல்ல, உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே என்ன தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவளும் ஜன்னல் கிட்ட போய் நின்னுட்டு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த லித்தியா கிராமத்தை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்கிற மாதிரி சொல்றா. ரெக்னாஜியும் உனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுது. அதுக்கு அந்த பொண்ணும் எனக்கு கண்ணு தெரியாதுதான், பட் இந்த சூரிய வெளிச்சம் என் மேல பெடுற இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வெளிச்சமே இயற்கையோட அந்த அழகை எனக்கு புரிய வைக்குது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட வாங்குற மாதிரி அந்த பொண்ணு கேட்க ரெக்னாஜியும் பாடுன்னு சொல்ல அவளும் பாட ஸ்டார்ட் பண்றா. ஆர்டியா நாட்டுல தான் காட்டுறாங்க. இடோங்கிறவன் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அங்க இருக்க ஒருத்தன் வந்து சொல்றான் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரிப்போர்ட் யார் அனுப்புறான்னு கேட்டதுக்கு ஜெல்கிங்கிற ஒரு அரசர் தான் அனுப்புறாங்கன்னு சொல்றான். சரி அது என்ன ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஹிடோ கேட்கறான்.
ஹெட் கம்யூனிகேஷன்ல இருந்து அனுப்பப்பட்ட 10 பேரை யாரோ தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நியாயப்படி இந்த ரிப்போர்ட்டை நீ முதல்ல எலியா கிட்ட தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யார் அந்த எலியாங்கிற மாதிரி கூட இருந்தவனும் சந்தேகமா பார்க்க 17th மினிஸ்டர் அப்படின்னு சொல்றான். அவங்க இப்ப ஆல்ரெடி ஒரு அண்டர் கவர் மிஷன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து உள்ள போறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணை ஜெயில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் நிகிலோ ஒன்னும் ஆவலல்ல உனக்கு நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவளும் எந்திரிச்சு உட்காந்து நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. உடனே அவளை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோ சொன்ன 17th மினிஸ்டர் மிஸ்ஸஸ் எலியோவை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு கண்ணாடியை பார்த்து நான் ரொம்பவே அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அவங்க வந்து குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க யக்கிவாங்கிற ஒரு பொண்ணும் இருப்பா. யக்கிவாவும் எலியாவை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவா. நம்ம எலியாவும் ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் எலியா கிட்ட எனக்கு வேடாக்ஸ் பத்தி சொல்லித்தர முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு எலியாவும் சொல்லித்தர முடியாதுன்னு சொன்னா விடவா போற, சரி சொல்லித்தரேன். வேடாக்ஸ்ல மொத்தம் 4 டைப் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா, முதல்ல அது நீ சொல்லுன்னு சொன்னோன்னே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தெர்மலாட்ஸ் ராஃப்டாட்ஸ் அப்படின்னு 2 சொல்றா. பட் அதுக்கு மேல அவளுக்கு தெரியல. நம்ம எலியாவும் ரொம்ப யோசிக்காத, உனக்கு 2 தெரிஞ்சிருக்கதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்லாம் தெரியுமான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது, வெறும் பேர் மட்டும் தான் தெரியுங்கிற மாதிரி நம்ம எக்கவா சொல்லுவா. சரி நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. முதல்ல தெர்மலாட்ஸ். தெர்மலாட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, வீட்டுல சமைப்போம்ல அதுக்கு பயன்படுறது என்னது, நெருப்பு. அதுதான் தெர்மலாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஃபோர்ஸ் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில ஆர்ட்ஸ் பயன்படுத்தின உடனே அந்த தண்ணி டக்குன்னு போய் நம்ம எக்கியோட மூஞ்சிலே தெரிக்குது. உடனே எலியாவும் ஓ உனக்கு காயம் ஏற்பட்டுச்சா, ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே இதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ஆர்ட்ஸ். ஒரு பொருள் மேல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பொருளை அசைய வைக்கிறது. சரி அடுத்த கிராஃப்ட் ஆர்ட்ஸ். நான் சொல்றதை நல்லா கவனிச்சா மட்டும் இது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை எடுத்துக்கிறாங்க. அந்த தண்ணியை ஆர்ட்ஸ் பயன்படுத்தின உடனே அந்த தண்ணி வந்து ஐஸா மாறிடுது. உடனே நம்ம எலியாவும் அந்த ஐஸை எடுத்துட்டு இது ஐஸ்ன்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி யக்கிவாட்ட கேட்க அவனும் ஆமா இது ஐஸ் தானே சொல்றான். அப்புறம் தான் அந்த ஐஸ் மேல லைட்டா சுண்டி விட்டோன்னு தண்ணி தெரிக்குது. அப்ப இது ஐஸ் இல்லையாங்கிற மாதிரி நம்ம எக்கிவா பயங்கரமா ஷாக் ஆகிறான். ஆமா இது வந்து ஐஸ் இல்ல, ஒரு பொருளை இன்னொரு ஷேப்புக்கு மாத்துறது. பட் அந்த பொருள் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எலியாவும் நம்ம யக்கிவாட்ட அந்த ஐஸை கொடுத்தோன்னே அது வந்து கரைஞ்சு தனியா போகுது. கிராஃப்ட் ஆர்ட்ஸ்னா உனக்கு என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் லைஃப் ஆர்ட்ஸ். இதை வந்து பெரும்பாலும் டாக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆர்ட்ஸ் வந்து காயத்தை சரி பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தண்ணி எடுத்து அந்த ஆர்ட்ஸை பயன்படுத்துறாங்க. அப்புறம் அந்த தண்ணியோட டிராப்ஸ் எடுத்து நம்ம எக்கிவாட்ட டேஸ்ட் பண்ண சொல்றோம்னா அவனும் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இது ரொம்பவே ஸ்வீட்டா இனிப்பா இருக்கு. ஆமா இது என்னதுன்னு கேட்க ஒன்னும் இல்ல, இந்த தண்ணியை வந்து நான் ஒயினா மாத்திட்டேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கை காயத்தை சரி பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்போ எனக்கு என்ன காயம் ஏற்பட்டாலும் அதை உடனே சரி பண்ணிடுவீங்களாங்கிற மாதிரி நம்ம எக்கிவா கேட்கறா. நம்ம எலியாவும் ஆமான்னு சொல்றாங்க. நம்ம எக்கியாவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அப்புறம் அப்படியே எலியாவும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வர கியாங்கிற ஒரு பொண்ணு மரத்து மேல உட்காந்துட்டு இருப்பா. ஆமா அங்க என்ன பண்றான்னு நம்ம எலியா கேட்க ஒன்னும் இல்ல எக்கியாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலியாவும் ரொம்பவே ஷாக்கா கேட்பாங்க. நீங்க நினைக்க மாதிரி தப்பானா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவா. சரி சரி நீ அந்த மரத்தை விட்டு ஃபர்ஸ்ட் கீழே இறங்குன்னு சொன்னோன்னே அந்த மரத்துல இருக்க வேர்லாம் நம்ம கியாவை அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்லாம் அவளோட கையில வந்து சீடாயிரும். அந்த சீடை தூக்கி மறுபடியும் அந்த படத்திலேயே வந்து போட்டுருவா. ஸோ இதை பார்த்து நம்ம எலியாவும் கியா கிட்ட நீ உன்னோட வேடாட்ஸை உண்மையிலேயே சூப்பரா பயன்படுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலைல எலியா வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்க கியா யக்கிவா அதுக்கப்புறம் கூட இன்னொரு ஒரு பையனும் இருப்பான். ஆமா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் பேர் தான் தியன், இவன் நம்ம கூட வந்து சேர போறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எலியாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் அப்படியே கிளம்பி போறாங்க. பட் நம்ம கியா நான் அவங்களோட வரலங்கிற மாதிரி சொல்லுவா. எல்லாரும் சேர்ந்து அவளை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்படியே எல்லாரும் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்க காட்டு மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போறாங்க. போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா வந்து மேகமா இருக்கு. இப்ப என்ன பண்றது, இங்க பாருங்க எவ்வளவு மேகமா இருக்கு, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னே தெரியல. இதுக்கு தான் நான் முதலே உங்களோட வரலான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்க எல்லாரும் கியா உன்னோட வேடாச்சு நீ பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கியாவும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றா. பட் அவங்க கம்பல் பண்றதுனால சரின்னு சொல்லிட்டு அவளோட வேடாச்சை பயன்படுத்துறா. உடனே அங்க இருந்த மேகலாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஸ்டார்ட் பண்ணுது. அதை பாக்குறதுக்கே ரொம்ப அழகான சீனரி மாதிரி இருக்கு. எல்லாருமே அதை ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த மேகலாம் போனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கு. நம்ம கியா இயற்கையோட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி வேடாட்ஸ்ல ரொம்பவே சூப்பரா அவளோட டெக்னிக் எல்லாம் பயன்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி நம்ம எலியா வந்து நம்ம கியாவை பார்த்து சந்தோஷத்துல அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே எதுக்காக அழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம எலியாவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் கண்ணில தூசி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல லித்தியாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஷால்க்கு அண்ட் ஹியூரே அதுக்கப்புறம் லானாவும் வந்து டேரனை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம டேரன் கிட்ட வந்து நம்ம லானா ஹிகுரே அண்ட் ஷால்க் 2 பேரோட பவரை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இவங்க ரொம்பவே சக்தியானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. பட் நம்ம டேரன் பாக்குறதுக்கு அப்படிலாம் ஒண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹிகுரே வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். நான் வந்து வெஸ்ட்ல தான் பிறந்தேன், மத்தவங்க மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம ஹிகுரே கிட்ட ஒரு மொட்டை தலையை வந்துட்டு இந்த மாதிரி நீ சண்டை போடுறியா, நம்ம எவ்வளவு நாள் தான் இன்னும் அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்க, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ அவங்களோட சண்டை போட்டனா அவங்கள தோக்கடிச்சிருவேன், இந்தா கீழே இருக்க கத்தியை போய் எடுத்துட்டு அவங்களோட சண்டை போடுறேன்னு சொல்லு அப்படின்னு அந்த மொட்டை தலையை ஹிகுரேவை பார்த்து கேட்க அடுத்த சீன்ல ஹிகுரேவும் சண்டை போடுறதுக்காக அரேன் வாழ போயிருக்கும்.
கூட இருந்த அவனை கத்திய வச்சு அவனோட கண்ணிலேயே குத்தி கொஞ்ச நேரத்துல அவனை அப்படியே தோக்கடிச்சு ஏன் அவன் இறந்தே போயிடுவான் அந்த அளவுக்கு ஹிகுரே அவனை கொன்னுடும். அண்ட் அவனோட கத்தியையும் எடுத்து தன்னோட உடம்புக்குள்ள வச்சுக்கும். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் வந்துட்டு இந்த தடவை நீ ஒரு 3 ஹைராங்க் மிஷன்ல இருக்கவங்கள கொல்ல போற. ஒண்ணு இந்த மிஷன்ல நீ சாவ இல்லனா உயிரோட இருப்ப அப்படின்னு அந்த மொட்டையன் சொல்றான். அதுக்கு ஹிகுரேவும் சாவ இல்ல உயிரோட இருப்பனா அதுக்கு அர்த்தம் என்னங்கிற மாதிரி கேக்குது. அது உனக்கு தெரியாம இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவனும் போயிடறான். அடுத்த நாள் நம்ம ஹிகுரேவும் அந்த 3 பேத்தையும் கொன்றது பயங்கரமா அவனுங்களோட கத்தியையும் எடுத்து தன்னோட உடம்புக்குள்ள மாட்டி வச்சுக்குது. அடுத்த நாள் அந்த மொட்டையை வந்துட்டு இந்த இதெல்லாம் வேணா உன்னை வேற நாட்டுக்கு வித்துட்டேன், அங்க போய் நீ சண்டை போட போற அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா இந்த நாட்டுல எல்லாருமே துப்பாக்கியை வச்சு நம்ம ஹிகுரேவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹிகுரேக்கு அது என்னன்னே தெரியல. அப்படியே கட் பண்றான். கட் பண்ணிட்டு நம்ம ஹிகுரே ஜெயில இருக்கான். ஒரு மொட்டையை வந்துட்டு பேசுறான் இந்த மாதிரி நீ உண்மையிலேயே அவங்களெல்லாம் கொண்டுட்ட அப்படின்னு சொல்றான். நம்ம ஹிகுரேவும் அடுத்து யார் கூட சண்டை போடணுங்கிற மாதிரி கேக்குது. அதுக்கு நீ ரொம்ப பவர்ஃபுல்லான தான் தெரியுது, அதுக்காக ரொம்ப சீன் போடாத, அடுத்து யார் கூட சண்டை போடணும் நானே பொறுமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். நம்ம ஹிகுரேவும் சாவணும் இல்ல வாழணும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, பட் அதை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. அந்த மொட்டையை மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு இன்னொரு ஆள் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா இந்த தடவை ஒண்ணு நீ உயிரோட இருப்ப இல்ல செத்துருவ அப்படின்னு மறுபடியும் அதே டைலாக் சொல்றான். கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹிகோரையும் சண்டை போட போயிருக்கும். அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாம் பயங்கரமான டீமன்ஸ்னு. அவங்களை அட்டாக் பண்ண வர அந்த மொட்டையும் டக்குன்னு செத்துறான் கீழே விழுந்து. நம்ம ஹிகுரேவும் இப்பதான் எனக்கு அந்த அர்த்தமே புரியுது, சாவணும் இல்ல வாழணும், நான் சாக ஆசைப்படல வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா டீமன்ஸையும் போட்டு கொலை பொழன்னு பொழந்து கண்ணப்படமா வெட்டி நம்ம ஹிகுரே கொலை பண்ணிடுது. அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. நம்ம டக்காய் அந்த இடத்துக்குள்ள வரான். வந்துட்டு ஆமா யாரு பாக்குறதுக்கு வினோதமா இருக்காங்க இவங்க 2 பேர் யாருங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம டேரனும் அவங்களுக்கு ஒழுங்கா ஒன்னு அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம டக்காயும் பாக்குறதுக்கு எலும்பு மாதிரி இருக்கானே இவன் யாருன்னு கேட்க என்னோட பேரு தான் ஷால்க் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். சரி இவன் யாரு மரம் மாதிரி இருக்கானு கேட்க என்னோட பேர் தான் ஹிகுரே அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம டக்காயும் ஹிகுரேவோட கத்தியை பார்த்துட்டு இது சாதாரண கத்தி மாதிரி தெரியல, ஆனா அவன் எதுக்கு அதை தன்னோட உடம்புக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். உடனே நம்ம ஹிகுரேவை பார்த்து ஆமா நீ பாக்குறதுக்கு வினோதமா இருக்கியே எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து நம்ம ஹிகுரே மேல தூக்கி போடுறான். ஹிகுரேயும் அந்த பழத்தை துண்டு துண்டா வெட்டிட்டு நான் பழம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னோட கத்தியோட பவரை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பழத்தை தூக்கி போடுங்கன்னு எனக்கு தெரியும், பட் இது நீங்க என்கிட்ட டேரக்டா கேட்டிருந்தாலும் நானே சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு என்னோட கத்தியில விஷம் இருக்கு ஆமா அப்படின்னு சொல்றதுக்குள்ளயும் அந்த பழம்லாம் அப்படியே அழுகி போயிருது. உடனே நம்ம டேரன் பார்த்துட்டு கை தட்டுறாங்க. உண்மையிலே சூப்பர் வேற லெவல்ல இதோட பவர்லாம் இருக்குன்னு சொல்ல லூனாவும் நான் எதை இவ்வளவு நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்கிட்ட இந்த மாதிரி 2-3 கத்தி இல்ல 42 கத்தி இருக்கு. என்னோட 42 கைகளையும் ஒவ்வொரு கத்தியும் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் கொண்ட ஒவ்வொருத்தங்கிட்டையும் அவங்களோட கத்தியை சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கட் பண்ணா இங்க இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவன் பேர் தான் குசே. இவன் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போறதுக்கு இன்னும் 3 நாள் கிட்ட ஆகும், அது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான சாப்பாடு உணவு ட்ரெஸ் டென்ட் எல்லாத்தையும் நீனே பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதுக்கு நீ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னோன்னே குஷேவும் நானா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது, நான் ரொம்ப அமைதியான ஆளா அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா இந்த சைடு இன்னொரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ பேர் தான் ரிப்பல். இவங்க வீடு நம்ம குஷியை வந்திருப்பா. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிப்பல் குஷியை பார்த்து கேட்க நம்ம குஷியும் ரொம்ப சந்தோஷப்படாத நம்ம வீட்டுக்கு இன்னொரு கெஸ்டையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிலோங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாரு. இந்த பொண்ணு போன எபிசோட்ல ஜெயில அரெஸ்ட் ஆயிருந்திருப்பா. சோ அவ ரிலீஸ் ஆயிட்டு போனால அந்த பொண்ணு தான் இது. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். குஷே தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாருங்கிற மாதிரி நிக்கிலோ சொல்ல சரி நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி களைப்பா இருக்கீங்க, உங்களுக்கு போய் நான் டின்னர் ஏற்பாடு பண்றேன், நீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிப்பல் சொல்லிட்டு போறா. நம்ம கிலோவுக்கு நான் ஒரு சின்ன உதவி பண்ணேன், அதனாலதான் அவன் அதுக்கு பதிலா என்ன ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆமா நீங்க எதுக்கு வெப்பனையே எடுத்துட்டு போக மாட்டீங்க, ஒருவேளை உங்களை யாரும் அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க என்னைய யார் அட்டாக் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல நீங்க வாழ்றது ஒரு ட்ரூ ட்ரீமன் கிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிலோ சொல்றா. கட் பண்ணா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நிறைய குழந்தைகள் அங்க உட்காந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சர்ச்சில் இருக்க சில்ட்ரன்ஸ். நம்ம ரிப்பலும் 6th ஜென்ரேஷன்ல இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இங்கதான் தங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம குசேவும் நிக்கிலவும் ஷாக்கா பாப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நிக்கிலவும் குசேவும் தூங்குறதுக்காக வந்திருப்பாங்க. நிக்கிலோ நீ உள்ள போய் தூங்க நான் வெளியே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. என்ன சொல்றீங்க குசே, நீங்களும் என்னோட உள்ள தூங்குங்கிற மாதிரி சொல்லுவா நம்ம நிக்கிலோ. என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு வயசாயிருச்சு தெரியுங்களா, சரி நீ உள்ள போய் பத்திரமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் படுத்துக்குவாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல படுத்து தூங்குற சுகமே வேற லெவல். இந்த பழைய மெமரிஸ் எனக்கு போகுதுங்க மாதிரி அவரும் பழைய நினைவுகள் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு நம்ம ரிப்பல் குசே கிட்ட எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, ஆர்டிஆர் கிராமத்துக்கு எதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம குசேவும் எதுக்கு இந்த மாதிரி நேரத்துல தனியா வர, எதுக்காக அப்புறமா கேட்டுருக்கலாம்ல என்ன அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பின்னாடி இருந்து யாரும் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த லைட் உடஞ்சிரும். யாருன்னு பார்த்தா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம குஷேவும் அவர்கிட்ட இருக்க ஒரு ஷீல்டு எடுக்கிறாரு அண்ட் அந்த சோல்ஜர்ஸோட பயங்கரமா சண்டை போடுறாரு. திடீர்னு மேல ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ஒரு மினுக்குது. அதை மினுக்குனோட எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சாக ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கான். அவனும் நம்ம குஷியை அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம நிக்கிலோ அந்த அந்த கடைசி உள்ளவனே கொண்டுடுறா. அப்புறம் தான் இந்த ஃபைட்ல நம்ம ரிப்பலுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியும். அவளோட வயிற்றுல இருந்து நிறைய ரத்தம் லீக் ஆயிட்டே இருக்கும். அவளும் உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்க,
எனக்கு உண்மையிலேயே உங்களை பிடிக்கும். உங்களை மாதிரியே எல்லாத்தையும் வந்து சந்தோஷமா சிரிச்சு ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட கனவே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல இறந்து போயிடுவா. அடுத்த சீன்ல நம்ம ரிப்பலுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நம்ம குஷேவும் நிக்கிலோ கிட்ட உனக்கு ஏஞ்சல்ஸ் பத்தி தெரியுமா, அவங்க தெரியுறாங்களா உன்னோட கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நம்ம நிக்கிலோவும் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு கேக்குறா. நம்ம குஷேவும் மேல பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம நிக்கிலோ பயங்கரமா ஷாக் ஆகுறா. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே ஏஞ்சல்ஸ் தெரியுறாங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்னும் ஏஞ்சல்ஸ் தெரியல, நான் ஒன்னும் ஏஞ்சல்ஸை பார்க்கல, அவங்கதான் நம்மள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம நிக்கிலோவும் அப்படின்னா அவங்களோட ஏஞ்சல் பேர் என்னன்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல, ஏன் ரிப்பல் கிட்ட கூட சொன்னதில்ல. அந்த ஏஞ்சலோட பேரு ஸ்டாபர் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.